ஓம் சாய்ராம். சாய்ராம். அப்பா எப்படி என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை முழுசாக என்கிட்ட என்னோடய வாழ்க்கையில் இருக்காருன்னு நான் புரிஞ்சது எப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். நானும் அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னு தேடினேன். நான் அப்பாவுக்கு சாப்பாடு, தண்ணி, பூஜை எல்லாம் பண்ணுனா நம்ம கூட வந்து நம்ம கேட்டதெல்லாம் தந்துடுவார், நம்ம கூட தான் இருக்காருன்னு நான் நம்பினேன். அப்படி இல்லை சாய்ராம். நம்ம அப்பாக்கிட்ட முழு மனதார கையெடுத்து கண்ணீர் வர, ஒரு சொட்டு கண்ணீர் வர அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையே, அப்பா என்னோடய வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுத்துட்டேன், என் கையை நீங்கள் தான் பிடிச்சி என்னை வழிநடத்தி செல்லணும். நான் நடக்கிற பாதையாக இருந்தாலும் சரி, நான் ஒரு செயலுமே என் அப்பா என் கையை பிடிச்சி நீங்கள் ஒரு இதுக்கும் என்னை கூட்டி செல்லணும், என் கூட இருக்கணும்ப்பா, எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டு இருங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அப்பா நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பார். எவ்வளோ பெரிய வேதனையில் இருந்தாலும் சரி நம்ம மனசு அவ்வளோ சாந்தமாக இருக்கும். இது நான் மனப்பூர்வமாக அனுபவித்த உண்மை. சாய்ராம். ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு ஏதாவது வழி கிடைச்சதான்னு நினைக்கிறோம். இல்லை சாய்ராம், நம்ம கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காண்டி நம்ம அப்பா நம்ம கூட இருந்தால் எவ்வளோ பெரிய துயரங்களாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக மன நிம்மதியாக நம்ம அந்த இடத்த கடந்து செல்லலாம் சாய்ராம். இதை நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. என்னைய நிறைய டைம் அப்பா வந்து நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியலை சாய்ராம். ஒரு நாள் காலையில் விடிய கறக்கல சாமி ரொம்ப மனவேதனையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் அப்பாவுக்கு பூஜை பண்ணேன். செவந்தி பூவை ஒரு மேலே வச்சு நான் பூஜை பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்ணீர் விட்டு அழுதப்ப அவர் மேலே இருந்த அந்த செவந்தி பூ கீழே விழுந்துச்சு. நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அந்த நிமிஷம் என் மனசு ஏற்றுக்குச்சு. அடுத்த நாள் என்னால் ஏற்றுக்க முடியல. காரணம் என்னோடய கஷ்டம். நான் இருக்கேன்னு சொன்னாரே, ஏன் என்னோடய கஷ்டத்தை அவர் என்கிட்டருந்து விளக்கலை அப்படின்னு நான் அழுதேன். நான் இன்னுமே உங்கள் பேரையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட சொன்னேன். சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக அவர் பேரை சொல்லலை. காலையில் எந்திரிச்சு ஊருக்கு போகிறேன். அப்போ அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினோடனேயே ஒரு நாய் வந்து என்னை குலைச்சிச்சு. ஐயோ நம்மளை கடிக்க வருதேன்னு சாய்ராம் அப்படின்னு கத்திட்டேன். என்னை அறியாமலே என்னோடய அப்பாவை தான் கூப்பிட்டேன். இப்போ புரியுதுங்களா? நம்ம ஒரு கஷ்டம்னா அம்மானுவோம், அதே அம்மாவா நம்ம சாயி அப்படின்னு கத்துற நிலைமைக்கு நம்ம அப்பா நம்ம கூட இருக்கார். அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே 2 நாய் நின்றுச்சு. அது 2ம் அதை குலைச்சிட்டு என்னை வீடு வர அந்த 2 நாய்களும் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போச்சு. அப்போவும் என்னால் புரிஞ்சுக்க முடியல சாய்ராம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வேதனையில் தான் இருக்கிறேன். ஆனால் அந்த வேதனை எனக்கு தெரியல சாய்ராம். அதனால் நீங்கள் முழுசாக அப்பாவை நம்புங்க. ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம். நம்ம செஞ்ச பாவ கர்மாவை கழிக்கிறதுக்கான கஷ்டங்களை நம்மளுக்கு அந்த பாபா வந்து வழிகாட்டுறாரு. நம்மளுக்கு அந்த கடவுள் கொடுத்து நம்ம பாபா அந்த கர்மாலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. அதை முழுசாக நம்புங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஒருத்தருக்கு பண கஷ்டம், ஒருத்தருக்கு வாழ்க்கையே கஷ்டம். எதாக இருந்தாலும் சரி நம்ம அப்பா இருக்கார், நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக அது வேதனையாகவே நம்மளுக்கு தெரியாது. நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிற அந்த தைரியம் இருக்கும், மன சாந்தம் இருக்கும், நிம்மதி இருக்கும். இதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன் சாய்ராம். தெரிஞ்ச பின்னாடி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.